Hello guys, welcome to our channel. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியோட பேசிக்ஸ், சரி அதுக்கான மீனிங், அண்ட் தென் அதில் டெர்மினல் பெனிஃபிட் அப்படின்னும் போது நம்ம கிராஜுவிட்டி, பென்ஷன், லீவ் என்கேஜ்மெண்ட் சேலரி, அண்ட் தென் ரிட்டர்ன்மெண்ட் கம்பன்சேஷன், விஆர்எஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவன்சஸ் அண்ட் பெர்குசிட்ஸ். ஸோ அலவன்சஸ் அப்படின்னும் போது என்னென்ன அலவன்சஸ்லாம் நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணோம், என்னென்ன அலவன்சஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம், அதாவது அதில் நடந்திருக்கக்கூடிய ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம எப்படி எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்குசிட். ஸோ பெர்குசிட் மீனிங் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். நான் மானிட்டரி பெனிஃபிட், அதுக்கான எக்ஸாம்பிளும் ஒன்று சொன்னோம். இப்போ வந்து கார் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு அவங்க ஒரு கார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காருக்கு நம்ம என்ன அதோட சிசியை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அதுக்கான மணி ஈக்குவலுக்கு எவ்வளோ வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குதோ அதை வந்து நம்ம சேலரியில் டாக்ஸபிள் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பெர்குசிட். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கிளாஸில் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு அலவன்சஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ அலவன்சஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னும் போது எதெல்லாம் நம்மளுக்கு அலவன்சஸ், அதில் அந்த அலவன்சஸில் எதெல்லாம் எக்ஸம்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸம்ஷன் லிமிட் ஃபார் ஹெச்ஆர்ஏ. ஸோ இப்போ ஹெச்ஆர்ஏ மீன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அப்படின்னா இப்போ ஐ எம் எம்ப்ளாயி, எனக்கு ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இல்லையா. ஸோ என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு, இன்கேஸ் நான் ரெண்ட்டில் இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்ட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து என் எம்ப்ளாயர் வந்து எனக்கு ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ்னு ஒன்று கொடுக்குறாரு, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ன்னு எனக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாரு. ஆனால் என்னோட ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 தான் ஆகுது. இப்போ 2,000 மிச்சம் ஆகுது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சொன்னேன். அப்போ அந்த 2,000 எங்கே போகும், டாக்ஸபிள் பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்ம காமிச்சிருவோம் என்னன்னா நாங்கள் வந்து 10,000 வந்து ரெண்ட் கட்டுறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 8,000 தானே ரெண்ட் கட்டுறாரு, அப்போ மிச்சம் அந்த 2,000 பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எங்கே போச்சுப்பா அப்படின்னு கேட்கறது தான் இந்த ஹெச்ஆர்ஏ. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த ஹெச்ஆர்ஏக்கு ஒரு மூணு டைப் கொடுத்துருப்பான். அந்த 3ல் விச் எவர் இஸ் லோவர், அதாவது மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸம்ஷனை அலோவ் பண்ணுவோம். ஸோ அது 3 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஆஃப் த பிலோ 3 கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸம்டட். ஸோ இந்த 3 கண்டிஷனில் எந்த கண்டிஷனில் வந்து கம்மியான காசு வருதோ அது வந்து எக்ஸம்டட். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவர் எவ்வளோ ஹெச்ஆர் ரிசீவ் பண்ணார், ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரிசீவ் பண்ணியிருந்தார் இல்லையா, அது வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு ஓவர், அதாவது ரெண்ட் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதிலிருந்து 10% ஆஃப் த சேலரி. ஸோ இப்போ இந்த இடத்துல சேலரி மீன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு சேலரியில் கொடுத்துருப்பான் சேலரி ப்ளஸ் டிஏ இஃப் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஸோ இதுக்குமே ஃபார்மிங் பார்ட் தான் எடுத்துப்போம். இன்கேஸ் ஃபார்மிங் பார்ட் கொடுத்துருந்தானா ஃபார்மிங் பார்ட் எடுத்துப்பீங்க. அது கூட வேறு என்ன ஆட் பண்ணணும்னா கமிஷன் ஆன் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த கிராஜுவிட்டி கால்குலேஷன் பார்த்துருப்போம். எதுக்குன்னா ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 10 இன்ட்டு ஒரு சேலரி போட்டு அது ஆவரேஜ் சேலரி அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆவரேஜ் சேலரி கால்குலேஷனுக்கு நம்ம சேலரின்னு எதை எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ப்ளஸ் டிஏ, அதில் ஃபார்மிங் பார்ட் எதனா இருந்துச்சுன்னா எடுத்துப்போம், அப்படின்னா இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அண்ட் தென் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆன டர்ன் ஓவர் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அது போய் அதில் ஒரு அந்த நோட்ஸில் இருக்கும் அது, ஓகேங்களா. ஸோ இப்போ அதே தான் சேலரி. இந்த இடத்துல 10% ஆஃப் த சேலரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது பேசிக்ஸ் ப்ளஸ் டிஏ, ஃபார்மிங் பார்ட் இருந்துச்சுன்னா ஃபார்மிங் பார்ட் எடுத்துக்க போகிறீங்க, அது கூட சேர்த்து கமிஷன், இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டில் 10% எடுக்க போகிறீங்க. 10% எடுத்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, நான் 8,000 சொன்னேன். ஸோ அந்த 8,000 போட்டு இந்த இடத்துல சேலரியிலேருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சம் பார்ப்போம். ஸோ இப்படி ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த சேலரி. எப்போ இன் கேஸ் ஆஃப் மெட்ரோ சிட்டியாக இருக்குது அப்படின்னா 50% ஆஃப் த சேலரி, அதாவது நம்ம சேலரி அமௌண்ட் 3 சொன்னோம் இல்லையா, பேசிக்ஸ், டிஏ, ஃபார்மிங் பார்ட், இந்த ஃபார்மிங் பார்ட் அதர்வைஸ் இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், ப்ளஸ் கமிஷன் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ்லேருந்து கமிஷன் நம்ம எடுத்துப்போம். இது 3த்தையும் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரில் 50%. அப்படி ஆர் இன்கேஸ் நான் மெட்ரோ சிட்டின்னு சொல்லிட்டேன், மெட்ரோ ரயில் இருக்கிற சிட்டி தான் மெட்ரோ சிட்டின்னு சொல்லுவாங்க. சென்னை, பெங்களூர் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் மெட்ரோ சிட்டிஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் 50% ஆஃப் த சேலரி போடுவீங்க. இன்கேஸ் நான் மெட்ரோ சிட்டிஸாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அதை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்தோன்னா கோயம்புத்தூர்லாம் கூட மெட்ரோ சிட்டி இல்லை. ஸோ கோயம்புத்தூர் இந்த மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த சேலரி போட்டுரும், ஓகேங்களா. ஸோ 50% ஆஃப் த சேலரி ஃபார் மெட்ரோ சிட்டி, 40% ஆஃப் த சேலரி ஃபார் நான் மெட்ரோ சிட்டி. ஸோ இது 3 கண்டிஷனில் இது 3த்தில் எது லோவராக இருக்கும், மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் விச் எவர் இஸ் லோவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸம்ஷனாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அதிலிருந்து இது 3த்தில் எது கம்மியாக வந்திருக்கோ அது கொண்டு போய் மைனஸ் பண்ணி மிச்சத்தை நீங்கள் வந்து டாக்ஸபிள் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சேம் லைக் தட் நம்ம கிராஜுவேட்டில் எப்படி கால்குலேட் பண்ணமோ அதே தான். அதுக்கடுத்து இதுக்கான சம் வந்து கீழே வரும். ஸோ இப்போ அலவன்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அலவன்சஸில் எக்ஸம்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ். இப்போ ஜென்ரலாக அலவன்சஸ் அப்படின்னும் போது தெர் ஆர் மெனி டைப் ஆஃப் அலவன்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அலவன்சஸ் வந்து அதாவது ஸ்பெஷல் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 10 கீழே 10 சப்செக்ஷன் 14 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க. 10 சப்செக்ஷன் 14 வந்து எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்சஸ். இந்த ட்ராவல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்சஸ் எப்போனா நீங்கள் எதனா டூர் போகிறீங்க இல்லையா, இந்த டூர் போகிற ட்ராவல் இதுக்காக எதனா ஒரு அலவன்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ நடந்திருக்கோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க அலவன்சஸை நீங்கள் டாக்ஸபிள் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுத்துருக்க அலவன்சஸ் விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நோ டாக்ஸபிள், 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அலவன்சஸாக 10,000 தராங்க, ஆனால் எனக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல செலவாயிருக்கிறது 8,000 தான் செலவாயிருக்கு. அப்போ மிச்சம் 2,000 நான் டாக்ஸபிள், அதாவது என் சேலரியில் நான் இன்க்ளூட் பண்ணி காமிக்கணும். இன்கேஸ் அவங்க கொடுத்துருக்க அலவன்சஸ் எனக்கு 8,000, ஆனால் எனக்கு அங்கே நடந்திருக்க செலவு 10,000 அப்படின்னா நான் எதுவுமே டாக்ஸபிள் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா 2,000 நான் தான் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே டாக்ஸபிள் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்சஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் அலவன்சஸில் இதுக்கு அண்டரில் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டகிரி மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணுற கேட்டகிரி எது? ட்ராவல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்சஸ், டெய்லி அலவன்சஸ், கன்வீனியன்ட் அலவன்சஸ், ஹெல்ப்பர் ஆர் அசிஸ்டன்ஸ் அலவன்சஸ். ஹெல்ப்பர் ஆர் அசிஸ்டன்ட் அலவன்சஸில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சர்வெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். சர்வெண்ட் வேறு, ஹெல்ப்பர் வேறு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ சர்வெண்ட்டுக்கும் ஹெல்ப்பருக்கும் நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அது ரெண்டுத்துக்குமானது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஹெல்ப்பர் அசிஸ்டன்ஸ்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எக்ஸம்ப்டட். ஆனால் இதுவே சர்வெண்ட்டாக இருந்தார் அப்படின்னா இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அதுக்கு அடுத்து ரிசர்ச் அலவன்சஸ் எதனா இருந்துச்சுன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் அலவன்சஸ், யூனிஃபார்ம் அலவன்சஸ் லெசன்ஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி கோட் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் ஒரு ட்ரெஸ் கோட் கொடுப்பாங்க, யூனிஃபார்ம் கோடுன்னு. ஸோ அதுக்கெலாம் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா நடந்துருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஆல் எக்ஸம்ப்டட். பட் ட்ரெஸ் அலவன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். யூனிஃபார்ம் வேறு, ட்ரெஸ் வேறு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ ட்ரெஸ்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி இதுக்கெலாம் வந்து ட்ரெஸ் அலவன்சஸ் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் கொடுப்பாங்க, அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். இதுவே யூனிஃபார்ம் அலவன்சஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக யூனிஃபார்ம் அலவன்சஸ் எதனா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் வில் பி எக்ஸம்ப்டட். ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எக்ஸம்ப்டட். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் த எக்ஸ்பென்சஸ் ஆர் ஸ்பெஷல் அலவன்சஸ். ஸோ இஸ் எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இந்த அலவன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ், இது வந்து கால்குலேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ this allowances are. So first, children education allowances. And allowances to meet the exam in connection with the education of the children by whatever name called. அதாவது பேர்லே இருக்குது எஜுகேஷன் அலவன்சஸ், அதாவது சில்ட்ரன் எஜுகேஷன். இப்போ நான் வந்து எம்ப்ளாயாக இருக்கேன், என்னோட எம்ப்ளாயர் எனக்கு அலவன்சஸ் கொடுக்குறாரு. எதுக்கு? என் பசங்களை நான் படிக்க வைக்கிறதுக்காக, என்னோட பசங்க எஜுகேஷனுக்காக அவர் ஒரு அலவன்சஸ் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்கிட்ட எவ்வளோ வேணால் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் எவ்வளோ அலவன்ஸ் தான் நம்ம எக்ஸம்ஷன் பண்ணணும் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் தான் எக்ஸம்ப்டட். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்னா 100 per month per child. 100 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு சில்ட்ரனுக்கு. அப்போ எத்தனை சில்ட்ரன் எடுத்துக்கலாம்னா 2 சில்ட்ரன் எடுத்துக்கலாம். ஒரு சில்ட்ரனுக்கு 100 ரூபானா 2 சில்ட்ரனுக்கு 200 ரூபாவா? மாதத்துக்கு 200 ரூபானா வருஷத்துக்கு 2,400 ரூபாவா? அப்போ எஜுகேஷன் அலவன்சஸாக நான் 2,400 ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு குழந்தை இருக்குது, இல்லை என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாலுமே இந்த எக்ஸம்ஷன்லாம் என்னால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு 2,400 ரூபா நான் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எனக்கு 10,000 ரூபா தராருங்க, ஆனால் நான் 2,400 ரூபா மட்டும் தான் கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த 10,000 ரூபாயில் 2,400 ரூபாவை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நான் டாக்ஸபிள் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரோ அது. ஸோ இது ரெண்டுத்தில் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னும் போது எது உங்களுக்கு மினிமமாக இருக்கும்? இப்போ அப்படின்னும் போது இப்போ நான் 10,000 ரூபாய் சொன்னது பதிலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எனக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நான் 2,400 ரூபாய் எடுத்துக்கலாம். ஸோ 2,000 ரூபாய் தான் இருக்குது, அப்போ அந்த 400 ரூபாய் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா சார் அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் பண்ண முடியாது. 2,000 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸம்ட் ஆகும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ். ஸோ அதுக்கடுத்த அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்சஸ். ஸோ சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்சஸ்னால் என் பிள்ளை இங்கேருந்து வேறு ஊருக்கு போய் தங்கி படிக்குது அப்படின்னா அதுக்கு என்னோட எம்ப்ளாயர் ஏதோ எனக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதுவுமே எவ்வளோ தான் நம்ம எக்ஸாம் பண்ண முடியும். எவ்வளோ எக்ஸாம் பண்ண முடியும் பாருங்கள். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். என்ன மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு பார்த்தோன்னா 300 per month per child. ஒரு சைல்டுக்கு 300 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அப்போ 2 சைல்டுக்கு 600 ரூபாய் ஒரு மாதத்துக்கா? அப்போ 2 சைல்டுக்கு 600 ரூபாய் ஒரு மாதத்துக்குனா 12 மாதத்துக்கு என்ன ஆகுது? 6,000 + 1,200 7,200 ரூபா. ஸோ 7,200 வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எம்ப்ளாயர் வந்து 10,000 ரூபாய் தராரு அப்படின்னா, ஆனால் நான் எவ்வளோ தான் எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்க முடியும்? 7,200 தான் கிளைம் பண்ணிக்க முடியும். மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நான் டாக்ஸபிள் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, சம் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஸோ தீஸ் ஆர் த அலவன்சஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் புக்கில் ஒரு கோ த்ரூ விட்டீங்க, மிச்சம் இருக்க அலவன்சஸ்லாம் எதுன்னு பார்த்து நீங்கள் ஒரு கோ த்ரூ விட்டிங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எந்த அலவன்சஸை எப்படி டாக்ஸபிள் பண்ணுவோம், எந்தெந்த அலவன்சஸ் எக்ஸம்ப்டட், எந்தெந்த அலவன்சஸ் டாக்ஸபிள் அப்படின்றத கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது கோ த்ரூ பண்ணாலே போதும். உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இருக்கக்கூடியதெல்லாம் இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதிலே சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் மேரிட் சைல்டு ஆல்சோ கன்சிடர். அப்படின்னா மேரேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்ப்பீங்க. இந்த சாப்டர் முடிஞ்சிட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்ப்போம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது டீம்டு ஓனர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் பொண்ணுக்கு வந்து என்னோட சொத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நான் தான் டீம்டு ஓனர். அதாவது என் பேரில் தான் டாக்ஸபிள் ஆகும், என் பொண்ணு பேரில் டாக்ஸபிள் ஆகாது. இன்கேஸ்
என் பொண்ணு பேரில் நான் மாற்றினது என் பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சு, நான் என் பொண்ணு பேருக்கு மாற்றிருக்கேன் அப்படின்னா அவரோட புருஷன் யாரோ அவங்க தான் டீம்டு ஓனர், நான் டீம்டு ஓனர் அண்டரில் வரமாட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மேரிட் சைல்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எஜுகேஷன் அலவன்சஸ் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக மருமகன் கையில் தானே இருக்குது. அப்போ அவங்க தானே க்ளைம் பண்ணிக்கலாம். இல்லை நான் க்ளைம் பண்ணிக்கலாம். என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்தாலுமே நான் வந்து இந்த அலவன்சஸை வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நோட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ see this example, X, a resident of Ajmer, ஓகேங்களா, Ajmer receive 48,000 as a basic salary. ஸோ 48,000 பேசிக் சேலரியாக வாங்குறாரு. என்ன ப்ரீவியஸ் இயர்லாம் 2020-21. இன் அடிஷன் he get ₹4,800 as a dearness allowances ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேசிக் சேலரி. ஓகேங்களா? ஸோ அந்த 4,800 ஆல்வேஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேசிக் சேலரின்னு கொடுத்துட்டான். இப்போ 7% ஆஃப் த கமிஷன் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ கமிஷன் வந்து 7% கொடுத்துட்டான். சேல்ஸ் மேட் பை எக்ஸ் டியூரிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் ₹86,000. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னா 86,000 நடந்திருக்கு. அந்த 86,000 தான் உங்களோட டர்ன் ஓவர். அதிலிருந்து தான் 7% எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னன்னா 6,000 HRA ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா ₹6,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஹி ஹவவர் பே 5,800 ஆஸ் ஹவுஸ் ரெண்ட். ஸோ இப்போ எவ்வளோ தான் பே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 5,800 தான் பே பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு? ₹6,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா ₹200 இருக்கு இல்லையா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. HRAக்குன்னு தனி ஒரு 3 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? அதை கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5,800 ஹவுஸ் ரெண்ட். ஸோ டிட்டர்மைன் த குவான்டம் ஆஃப் எக்ஸம்ஷன் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டானா நீங்கள் எவ்வளோ வந்து டிடக்ஷனாக நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ HRA நீங்கள் கேல்குலேஷன் எடுத்துக்கலாம் 3. ஸோ 3 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு சேலரி வந்து கேல்குலேட் பண்ணுவோம். சேலரி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்ஸ் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் பார்த்தோம்? DNS அலவன்சஸ். ஸோ DNS அலவன்சஸ் ஃபார்மிங் பார்ட் அதிலே சொல்லிட்டான். அது ஃபார்மிங் பார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஓவராலாக ஃபார்மிங் பார்ட்ஸ் 4,800 அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் 7% நீங்கள் எதுலேருந்து எடுத்துப்பீங்க அப்படின்னா அந்த 86,000லேருந்து 7% எடுப்பீங்க. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா 6,020 அப்படின்னு உங்களுக்கு கமிஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 58,820 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து சேலரி ஆச்சு. இப்போ நம்மளோட HRA கண்டிஷனுக்கு போவோம். HRA கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் இல்லையா? ஃபஸ்ட்டு ஆக்சுவல் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு? 6,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு HRA. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 6,000. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் த சேலரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இவர் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்காரு? 5,800 பே பண்ணியிருக்காரு. அப்போது நம்ம வந்து சேலரி கால்குலேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 58,820 வந்துச்சு. ஸோ அதில் 10% எடுத்தீங்க அப்படின்னா 5,882 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 நில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அஜ்மீர் அப்படின்றது மெட்ரோ சிட்டியா நான் மெட்ரோ சிட்டியா? இட்ஸ் நான் மெட்ரோ சிட்டி. ஸோ நான் மெட்ரோ சிட்டி அப்படின்னா 40% ஆஃப் த சேலரி பார்த்தோம். அப்போ 40% ஆஃப் த சேலரி அப்படின்னா 58,820 into 40%. ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 23,528 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தில் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். இது மூணுத்தில் எது மினிமம்? நில் ரேட் 0ல் இருக்கிறது தான் உங்களுக்கு மினிமம் இல்லையா? ஸோ அப்போ 0ன்னு போட்டு எவ்வளோ நீங்கள் டாக்ஸபிள் பண்ணுவீங்கன்னா 6,000 இட்ஸ் டாக்ஸபிள். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அதாவது டாக்ஸபிள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஈக்குவல் டு 6,000 அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இங்கே நில் வந்ததுனால நம்ம 0 எடுத்து போட்டு நம்ம டாக்ஸபிள் மைனஸ் பண்ணி காமிச்சிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு எதனா அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மைனஸ் பண்ணி காட்டுவீங்க. ஸோ இதுக்கு சம்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா HRA அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன் சம் பாருங்க. Mr. Mughal joined Star Limited on 1/4/2020. Detail regarding his salary are as follows. ஸோ முகேல் அப்படின்றவர் ஸ்டார் லிமிட்டடில் ஜாயின் பண்ணுறாரு. அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்ம சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் ஹாஸ்டல் அலவன்சஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான இது ஒரு சம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அப்படின்னும் போது 5,000 பர் மந்த்துக்கு ரிசீவ் பண்ணியிருக்காரு. கொஷின் படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும். ஓகே, பர் மந்த்துக்கா பர் இயர்க்கான? ஓகே, 15,000 பர் மந்த்துக்குனா இன்ட்டு 12 போட்டுக்க போகிறோம். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு டியர்னஸ் அலவன்ஸ் 2,000 பர் மந்த் 50%. அதில் 50% தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஃபார்மிங் பார்ட்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ 50% ஃபார்மிங் பார்ட்னா இதில் வேறு என்னென்ன கேல்குலேஷன் ஃபார்மிங் பார்ட் எடுத்து போனால் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா கொடுத்துருக்கானா டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எதனா இருக்கா? டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எதனா இருந்தால் இல்லை டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எதனா இருந்தால் தான் ஃபார்மிங் பார்ட் எடுத்துக்கப்படும். அதர்வைஸ் டியர்னஸ் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அப்போ 2,000 ஃபுல்லி டாக்ஸபிளா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்கோ 2,000 ஃபுல்லி டாக்ஸபிளுங்கோ. இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 24,000 50% வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்கோ. நெக்ஸ்ட்டு லைக் டெர்மினல் பெனிஃபிட் எதுவும் இல்லையா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் எஜுகேஷன் அலவன்சஸ் அப்படின்னும் போது 1,000 பர் மந்த்துக்கு ரிசீவ் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் வச்சிருக்காருன்னா ஒரு சன்னு 3 டாட்டர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, 2 சில்ட்ரனுக்கு தான்.
அவங்க வந்து சன்னு டாட்டர்லாம் மென்ஷன் பண்ணல. ஓகே, ப்ரொவிஷனில் எப்போ 2 சில்ட்ரன் அப்படின்னும் போது எதனா ஒரு 2 சில்ட்ரனுக்கு, அப்போ மிச்சம் இருக்க 2 சில்ட்ரனுக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் டாக்ஸபிள் தான். 2 சில்ட்ரனுக்கு தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து ஹாஸ்டல் அலவன்சஸ் 2000 per month. இந்த இடத்துல எந்த சில்ட்ரனுமே வந்து ஹாஸ்டலுக்கு சென்ட் பண்ணல அப்படின்னாலுமே ஹி கிளைம் த ஹாஸ்டல் அலவன்சஸ். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு சில்ட்ரன் இல்லைனாலுமே எஜுகேஷன் அலவன்சஸ் நான் வாங்குறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இருந்தாலுமே எஜுகேஷன் அலவன்சஸ் நான் வாங்குறேன்னா நான் டிடெக்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா. சேம் அதே மாதிரி தான், நான் எந்த பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பலை, ஹாஸ்டலுக்கும் அனுப்பலை அப்படின்னாலுமே ஹாஸ்டல் அலவன்ஸ் நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே என்னால் 2 சில்ட்ரனுக்கு அளவுக்கு என்னால் வந்து மைனஸ் பண்ணி காமிச்சிக்க முடியும். இன்கேஸ் என்கிட்ட ஒரு சில்ட்ரன் தான் இருக்குது, அப்போ நான் 2 சில்ட்ரனுக்கு மைனஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ணிக்கலாம், பட் சர்டன் கேசஸில் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சில்ட்ரனுக்கு மட்டும் தான் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு சில கேசஸில் வரும். ஓகேங்களா, ஸோ அதுவுமே நீங்கள் சம்ஸில் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்சஸ். மெடிக்கல் அலவன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 per month ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ நடந்திருக்குன்னா 3000 நடந்திருக்கு. ஸோ இது ஸ்பெஷல் அலவன்சஸ்ன்னு கேட்டால் மெடிக்கல் அலவன்சஸ் ஸ்பெஷல் அலவன்சஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நம்ம ஸ்பெஷல் அலவன்ஸ் கேட்டகரியில் மெடிக்கல் அலவன்சஸ் வந்துச்சா? இல்லை இல்லையா. ஸோ இப்போ ஸ்பெஷல் அலவன்சஸ் இல்லை, நீங்கள் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருந்தாலுமே அதை நீங்கள் மைனஸ் பண்ணி காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் அப்படின்னும் போது 1800 இருக்குது. பீயிங் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் டு ரெசிடென்ஷியல் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ்னா ஆஃபீஸுக்கும் ரெசிடென்ஸுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸுக்கும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் போகிறதுக்கு தான் அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம எதனா எக்ஸாம் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது, இட்ஸ் நில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்பெஷல் அலவன்சஸ். ஸ்பெஷல் அலவன்சஸ்ன்ற போது டூர் ட்ராவலு, வேறு எங்கன்னா வெளியே கம்பெனி விஷயமா வெளியே எங்கன்னா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பெஷல் அலவன்சஸில் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணி காட்டுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வர்சா ரெசிடென்ஸுக்கும் இதுக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவும் நடந்திருக்காரு, பிகாஸ் இது வந்து பெர்க் சிட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கு அடுத்து சர்வெண்ட் அலவன்சஸ். சர்வெண்ட் அலவன்சஸ் 10,000 per month. நம்ம ஸ்பெஷல் அலவன்சஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், சர்வெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ அதை ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிவிடுவீங்க. சிட்டி காம்பன்சேஷன் அலவன்சஸ் இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், 2000 per month. என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 10,000 per month. இவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்கல, அப்போ என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார் அப்படின்னா அவர் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது, 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். இவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை, ஸோ அதர்வைஸ் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அலவன்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் அலவன்சஸ் அப்படின்னும் போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் அலவன்சஸ் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது 3000 per month. ஸோ அசிஸ்டன்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 2000 பே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 2000 வந்திருக்கு. அப்போ அதை மைனஸ் பண்ணி இருக்க 1000 வந்து 12 மந்த்துக்கு 12,000 நீங்கள் டாக்ஸபிள் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்சஸ். ஸோ ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், லைக் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 2 அப்படி அந்த கிளாஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ப்ரொஃபஷனல் அலவன்சஸ் எதனா கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனலாக எதனா அலவன்சஸ், அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், டாக்ஸ் ஆடிட் பண்ணி தராங்க ப்ரொஃபஷனல் அப்படின்னும் போது. ஸோ அந்த மாதிரி எதனா இப்போ இங்கே டெவலப்மெண்டல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எதனா கொடுக்கும்போது இட்ஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு 2500 வரைக்கும் லிமிட் வச்சாங்க பர் மந்த்துக்கு அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ பர் மந்த்துக்கு 2500 அப்படின்னும் போது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 24 ஒரு 500 into 12,000. ஸோ 6,000, 24 + 6 30,000. ஸோ 30,000 வரைக்கும் லிமிட். ஓகேங்களா, பர் இயருக்கு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்ஸ் நியூ அமெண்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து பர் ஆனம் கொடுத்துட்டான், கமிஷன் பர் ஆனம் கொடுத்துட்டான், ஃபீஸ் பர் ஆனம் கொடுத்துட்டான். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை, அலவன்சஸ் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்து வெறும் எஜுகேஷன் அலவன்சஸ் 2 சில்ட்ரனுக்கு எவ்வளோ அப்படின்றத எக்ஸம்ஷன் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் அலவன்சஸ் எக்ஸம்ஷன் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அசிஸ்டன்ட் அலவன்சஸில் ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கோ அதை மைனஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்சஸை ஃபுல்லாக எக்ஸாம் பண்ண போகிறீங்க. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ஸோ அப்போ எஜுகேஷன் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 12,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஒரு சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைல்டு தான் எடுத்துக்க முடியும். ஸோ அவர்கிட்ட 4 சில்ட்ரன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,400 வரைக்கும் தான் அவரால் எடுத்துக்க முடியும். ஆனால் அவர் 12,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ 12,000 2,400 மைனஸ் பண்ணி 9,600 டாக்ஸபிள் பண்ண போகிறீங்க. ஹாஸ்டல் அலவன்சஸ் யாருமே ஹாஸ்டல் போடலாலுமே இவர் வந்து ஹாஸ்டல் அலவன்சஸ் எடுத்துக்கலாம். எத்தனை பேருக்குனா 2 பேருக்கு தான் எடுத்துக்க முடியும். ஸோ 24,000 வாங்கியிருக்காரு வருஷத்துக்கு, அதாவது 2000 × 12 24,000. ஸோ அதுலேருந்து நம்ம 7,200 எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஸோ 16,800 வந்து அவர் டாக்ஸபிள் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன அலவன்சஸ், அசிஸ்டன்ட் அலவன்சஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, 36,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 24,000 நடந்திருக்கு, 12,000 வந்து டாக்ஸபிள் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவோ அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.